ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 22 பார்க்கலாம். போன எபிசோட நம்ம ஹீரோவா அந்த முதல் பையன் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படுத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹண்டர் அசோசியேஷன் எல்லா ஃபீல்ட் டைப் டஞ்சனும் எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு அந்த ரீப்பர் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த லீவ் சரிங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ரீப்பர் கிட்ட தான் காட்டுறாங்க. அந்த எஸ்ரா ஹண்டர் லிம் உட்கார்ந்துருப்பான் பாருங்க. அவன் சொல்லுவான், நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஹண்டர் அசோசியேஷன் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்க கட்டுப்பட்டு போவோம் அப்படின்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் அந்த லீயை காட்டுவாங்க. அவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, சாலா லிம்மு, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குண்டா, வெளிநாட்டுல இருக்கிற உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா இங்க வந்திருக்க, உன்னோட பிளான் என்னடா சாலா, நீ உன் மனசுல பெரியவன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த லீ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த லீம் எஸ்ரா கண்டா அப்படி சைட்ல காட்டுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த ஆபீசர்லாம் சொல்லுவாங்க, அப்படின்னா அந்த பாஜு கில்டுல ஒரு ரைடை வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் அதுல சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த லீமோ கண்டிப்பா அப்படி சொல்லி முடிச்சோன்னா அங்க இருந்து அந்த ஆபீசர் எல்லாம் போயிருவாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த லீயை காட்டுறாங்க. அவன் தலையில கையை வச்சுட்டு, சாலா என்னடா லீமு, உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருக்கா, உனக்கு மூளை இருக்குதா இல்லையா, அந்த ஃபீல்டு டைப் டஞ்சன்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்து தெரியுமா, அதோட மதிப்பு தெரியுமாடா, காசோட அருமை உனக்கு தெரியுமாடா, பைத்தியக்காரனா இருக்கேடா எஸ்ரா கண்ட்ரா நீ அப்படின்னு பேச, அதுக்கு அந்த எஸ்ரா கண்ட்ரி லிம் சொல்லுவான், டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த ஹண்டர் அசோசியேஷன் எல்லாம் அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சனை குறி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறியா, இல்ல நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனாலதான் அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சன் எல்லாம் அவங்க சொந்தமாக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நீ அந்த ஹண்டர் அசோசியேஷனை குறைச்சு மதிப்பிடாத, அவங்களாம் ரொம்ப மோசமான ஆளு நான் சொன்னேன். ஆனா நீ கேட்கல. அதை விட்டுட்டு நீ நம்ம கில்டுல இருக்க ஹண்டர்ஸ் வச்சு ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணியிருக்க, அது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அவனுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு லிம் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த லீயோட மூஞ்ச காட்டுவானுங்க பாருங்க. அவன் மூஞ்சில அப்படி ஆடும், ரொம்ப பயந்து போய் கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் அந்த லிம் சொல்லுவான் பாருங்க, அந்த எஸ்ரா கண்டர் சொல்லுவான், செம்ம டென்ஷன் ஆயிட்டு சொல்லுவான் பாருங்க, டே லீ நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட கார் கதவை திறந்து விட்டுக்கிட்டு உன்னோட ஷூவை துடைச்சு விட்டுக்கிட்டு உன்னோட காரை ஓட்டுற டிரைவர் நினைச்சிட்டு இருக்கிறியா, அதாவது மறு வச்சுக்கிட்டு மீசையை முறிக்கிட்டு நம்பியாரு டே கபாலி அப்படின்னு கூப்பிட்டோன்னே குனிஞ்சு சொல்லுங்க ஜமா அப்படி சொல்லுவானே, அந்த கபாலி நினைச்சியாடா, கபாலிடா எஸ்ரா ஹண்டர் லிம்முடா அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷனா சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அதை கேட்டுட்டு அந்த லீயோ செம்ம சாக்காயிட்டு அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், சாலா என்னடா இவன் ஃபுல் லென்த்துக்கு இவ்வளோ பெரிய டைலாக் பேசிட்டு இருக்கான், என்னோட டிரைவரா இருந்தவனுக்கு வாழ்வா பாத்தியா அப்படின்னு சாக்காயிட்டு நின்று இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த லீமோட போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அவன் டக்குன்னு எடுத்து பார்ப்பான். பார்த்துட்டு அந்த லீம் அந்த லீ கிட்ட சொல்லுவான், இங்க பாரு எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, கொரியால புதுசா ஒரு எஸ்ரா ஹண்டர் வந்திருக்கானாமா, அவங்ககிட்ட போய் கான்ட்ராக்ட் பேசணும், நீ அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வை, நான் அந்த ஹண்டர் அசோசியேஷன் போய் அந்த பேமெண்ட் எல்லாம் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நடந்து போகும்போது மறுபடியும் சொல்லுவான் பாருங்க, டேலி இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சு போகல, நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கான நேரம் இப்போ கூட இருக்கு, நீ அதை ஒழுங்கா சரி பண்ணிட்டு உன்னோட வேலையை பார்க்க ஆரம்பி அப்படி நான் சொல்லிட்டு போக, இந்த பக்கம் லீ தலையை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த லீ செம டென்ஷனா மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, சாலா மறுபடியும் ஒரு எஸ்ரா கண்ட்ரா, இந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் வேலைக்காகாதவனுக்கெல்லாம் எப்படி எஸ்ரா கண்ட்ரு பவர் கிடைக்குது, அவனுங்களுக்கெல்லாம் வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தான், இவனுக்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டானுங்க. அந்த சின்ன பையன் தான் இப்ப எஸ்ரா கண்ட்ரா வந்திருக்கானா, அப்படின்னா சூப்பரு, அவன் அந்த லீமை கொன்னு சாலா எனக்கு பண்ண சத்தியத்தை அவன் காப்பாத்துவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ல பாப்பான். பார்த்தா அந்த சின்ன பையனா இருந்தவன் பெரிய பையனா இருப்பான் பாத்தீங்களா, அந்த போட்டோவை காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த லீயோ, சாலா நான் நினைச்சது நடக்க போகுதுடா, அந்த வில்ல பையன் ஏதோ வித்தியாசமா ஆர்வமா இன்ட்ரெஸ்டிங்கா சாலா ஏதோ ஒண்ணு பண்ண போறான்டா, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சாலா அப்படி நான் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு இருக்குது அந்த வில்ல பையன் தாங்க. அந்த வில்ல பையன் தான் இப்ப கொரியாவோட புது எஸ்ரா கண்ட்ரு. அவன் நடந்து வந்திருக்கிறத பார்த்துட்டு அங்க லோனுங்களோ, அங்கே அவர் தான் எஸ்ரா கண்ட்ரா, இந்த கொரியாவுக்கு புது எஸ்ரா கண்ட்ரு அவர் தானே அப்படி சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அங்க இருக்க இன்னொருத்தனும், இவரோட பேரு அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த வில்ல பையனோட முகத்தை காட்டுறாங்க. பாருங்களேன், பாக்குறதுக்கே சும்மா பால் வடியிற முகம் மாதிரி எவ்வளவு நல்ல பையமா இருக்கான். இந்த முகத்தை வச்சுட்டு என்னென்ன வேலை பாக்குறான் பாருங்களேன். அப்படி அவனை காட்டிட்டு இருக்க. டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து ஹண்டர் பார்க் 2 ஜீன் அப்படின்னு கத்துவான். அவன் பேரு பார்க் 2 ஜீன். ஆமா, இந்த வில்லனோட பேரு இனிமே பார்க், ஞாபகம் வச்சுக்கோங்க.
அவனை பார்ட் 2 ஜின் அப்படின்னு யாரை கத்திக்கிட்டு வந்து வாழ்த்துக்கள் நீங்க கொரியாவுக்கு புது எஸ்ராங்கன்றா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். யாரா இருக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது காட்டுறாங்க, அது நம்ம எஸ்ராங்கன்று சாய் தாங்க. இவன் ஒருத்தன் சும்மாவே இருக்க மாட்டான். எவனாட்டு ஒருத்தன் எஸ்ராங்கன்று பவர் கிடைச்சுன்னா உடனே வந்து எங்க கிட்ட சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். நம்ம சேட போனாக்கு ஜிம்மு கிட்ட இப்படிதானே வந்து கேட்டுட்டு அசிங்கப்பட்டு இருந்தான். அதே மாதிரி வந்து நிக்க அவனுக்கு பின்னாடி 2 பேரும் ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பானுங்க. வாவ், இப்படிதானே அந்த எஸ்ராங்கன்று சாய் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படியே அந்த சாயை காட்டுறானுங்க. அவன் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் அந்த வில்ல பையன் கிட்ட கேட்பான், பாருங்க, உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உன்னை நான் எங்கேயும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய் கேட்க, அதுக்கு அந்த வில்லன் பையன் சொல்லுவான், அப்படிலாம் இருக்காதே சார், நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்தது இல்லையே, நீங்களும் என்னை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லையே சார், ஆனா நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சாய் சொல்லுவான், ஆமா நான் தான் உலக ஃபேமஸ் ஆச்சே, என்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்க, நிறைய வாய்ப்பு இருக்கு, சரி விடு, நான் எதுக்கு அதை வளன்னு பேசிட்டு நான் நேரடியா விஷயத்துக்கு வர விரும்பல, சுத்தி வளைச்சே வரேன், நீ என் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறியா, என்னோட ஹண்டர்ஸ் கிட்ல வந்து நீ சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வில்ல பையன் சொல்லுவான், ரொம்ப நன்றி சார், நீங்க எனக்கு இந்த ஆஃபரை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார், ஆனா நான் முன்னாடியே ஒரு கில்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் அந்த கில்டுக்கு தான் போய் சேர போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி காட்டுவான் அந்த வில்ல பையன். பார்த்தா ஒருத்தர் டக் டக் டக்குன்னு நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், பாருங்க, நான் லேட்டா வந்துட்டேனா, இல்லையே நான் லேட்டா வந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வருவான். யாரான்னு பார்த்தா அந்த எஸ்ராங்கன்று லிம்மு தான். அவன் அப்படி நடந்து வருவான் பாருங்க, ஏதோ பெரிய ஸ்டைலா அவனோட டையெல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு நடந்து வருவான். அந்த வில்ல போய் அப்படி சிரிச்சுக்கிட்டு அவனை பார்த்து கையை கட்டிட்டே இருப்பான். சார், நான் சொல்லல, இவனோட கிட்ல தான் சார் நான் போய் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் பாருங்க அந்த வில்ல பையன். அப்படியே அங்க கட் பண்ணி 1 வாரத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லி அந்த பேஜ் ஃபீல்டு டைப் டஞ்சன் கேட்ட காட்டுறாங்க. அங்க வந்து அந்த சிவப்பு கலர் முடி பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு நின்று இருப்பா. அந்த பொண்ணு யார்ட்டையா சொல்லிட்டு இருப்பா, சார் வணக்கம் சார், என்னோட பேர் தான் பேக் மீகோ, நான் வந்து ஒயிட் டைகர் கில்ட சேர்ந்தவ, நான் ஒரு ஏரன் கண்டர் சார் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு பேக் மீகோன்னு பேர் வச்சதுக்கு பதிலா கியூட் மீகோன்னு பேர் வச்சிருக்கலாம், பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, சார் என்ன இந்த ஹண்டர் அசோசியேஷன் தான் அனுப்பி வச்சாங்க, ஹண்டர்ஸ்க்கு ஆள் பத்தலையாமா, அதனால தான் என்ன அனுப்பி வச்சாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் யாரான்னு பார்த்தா அந்த லீ தான். அவன் சொல்லுவான் பாருங்க, சாலா என் பேரு லீ, நானும் இங்க அதுக்கு தான் வந்திருக்கேன், நான் வந்து ரீப்பர் கில்டோட சிஇஓ தெரியுமா, நான் நிறைய டஞ்சன் கேட்டு வச்சிருக்கேன், இந்த ஃபீல்ட் டைப் டஞ்சனை என்கிட்ட பிடிங்கிட்டானுங்க, என்ன பண்றது சாலா, கொடுத்து தானே ஆகணும், பிரபலம்னாலே ப்ராப்ளம் தானே சாலா, நான் ஹெல்ப் பண்றது இல்ல கர்ணன் மாதிரி, யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உனக்கு என்ன ஹெல்ப்னு சொல்லு கண்ணு, நான் பண்றேன் சாலா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டுட்டு அந்த மீகோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பா பாருங்க, பரவாயில்லையே இவன் பெரிய நடிகனா இருக்கான், மனசுல வஞ்சத்தை வச்சுட்டு மூஞ்சில ஏதோ நல்லவன் மாதிரி எல்லாத்துக்கிட்டே சிரிச்சு பேசிக்கிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கானா, ஆனா இவனோட உண்மையான முகம் எனக்கு தெரியும், ஹண்டர் அசோசியேஷனுக்கும் தெரியும், இந்த பேஜ் ஃபீல்ட் டைப் டஞ்சன்ல நடக்க போறத வச்சு இவனோட முகத்திலே என் கையாலேயே கிழிச்சு ஹண்டர் அசோசியேஷன்ட்ட மாட்ட வைக்க போறேன், இவனோட முகத்திரைய நான் என் கையாலேயே கிழிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வில்ல பையன் பின்னாடி அப்படி நடந்து வருவான் பாருங்க. அவனை பார்த்துட்டு அந்த மீகோ பொண்ணு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, ஓ இவன் தான் புதுசா வந்து அந்த எஸ்ராங் ஹண்டரா, பார்க்கறதுக்கே ஒரு டைப்பா இருக்கானே, இவன் பேர் என்ன, அந்த பார்க் டோஜின்னு அப்படின்னு அந்த மீகோ பொண்ணு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வில்ல பையனையும் அந்த லீயும் 2 பேத்தையும் ஒரே ஃப்ரேம்ல காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ரீப்பர் கில்ட சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி டைட்டில் வந்துட்டு இருக்கும். அப்புறம் அந்த மீகோ பொண்ணு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, இங்க என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஹண்டர் அசோசியேஷன் பார்த்துக்கும், எனக்கு ஹண்டர் அசோசியேஷன் முழு சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மைனிங் டீமை காட்டுவாங்க. எல்லாரும் மைனிங் வேலைக்கு ரெடியா கோடாரி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏ தம்பி நீ கோடாரி எடுத்துட்டு வாடா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கோடாரி எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்க நிக்கிறது குருவி 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 அடிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கோடாரி எடுத்துட்டு அந்த மைனிங் கூட்டத்துக்கு நடுவுல மைனிங் வேலை பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ உள்ள வந்துருவாரு. பாக்குறதுக்கே சும்மா மாசா இருக்கும். அந்த சீனை அப்படியே அங்க கட் பண்ணி சிறிது நாட்களுக்கு முன்பு அப்படின்னு போறாங்க. பார்த்தா அந்த லீ பேசுவான் பாருங்க, சாலா என்னடா சின்ன பையனா இருந்த பொடி பையனா இருந்த, இப்ப என்னன்னா அதுக்குள்ள இவ்வளோ பெரிய பையனா மாறிட்ட, அது எப்படியோ நீ ஏலியன் தானே,
ஏலியன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் அந்த வில்ல பையனை காட்டுறாங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, என்கிட்ட 2 பவர் இருக்கும் போது நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், எனக்கு மற்றவங்களோட உதவி தேவைப்பட்டுச்சு, நான் ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியமும் தேவைப்பட்டுச்சு. இப்போ என்கிட்ட 3வது பவர் வந்துருச்சு, நான் இப்போ ரொம்பவே பவர்ஃபுல், நான் ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த லீ கேட்பான், அதெல்லாம் இருக்கட்டும்டா சாலா, எதுக்கிட்ட அந்த பேரு பார்க் டூஜின், அது மட்டும் இல்லாமல் ஏதோ எஸ்ராங்கண்டெல்லாம் ஆக போறியா சாலா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த வில்ல பையன் காஃபி குடிச்சுக்கிட்டே சொல்லுவான், இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் எல்லாமே ஒரு பேர் வச்சு தானே கூப்பிடுறீங்க, எனக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா மக்கள் சொல்லி கூப்பிடுறதுக்கு, அது மட்டும் இல்லாம நான் ஹண்டரா மாறினா எதிர்காலத்துல எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நானே செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த லீ சொல்லுவான் பாருங்க, சாலா இது எல்லாத்தையுமே விளக்கண்ணையா பேசு, ஆனா விஷயத்துல கோட்டை விட்டுரு சாலா, நீ எதுக்குடா அந்த ஏர்போர்ட்ல மார்ஷல் எல்லாத்தையுமே ஏவி விட்ட, நீ பண்ண வேலையால தான் அந்த ஹண்டர் அசோசியேஷன் உஷாராகி என்னோட ஃபீல்டு டைப் டஞ்சனா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டானுங்க, பைத்தியக்கார சாலா நீ லூசு பையலடா, இப்ப பாரு என்னோட பாஜு ஃபீல்டு டைப் டஞ்சன் இப்ப மாட்டிக்கிச்சு, இப்ப என்ன பண்றது, அவனுங்க மட்டும் கண்டுபிடிச்சானுங்களா சாலா சங்க எடுத்துருவானுங்க, அதனால கொஞ்சம் உஷாராரு, உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன காப்பாத்துற வேலையை நீ பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ எல்லா வேலையும் பண்ணணும் சாலா, இந்த மாதிரி உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன்டா சாலா அப்படின்னு அந்த லீ சொல்ல அதுக்கு அந்த வில்ல பைய சொல்லுவான், கவலைப்படாத லீ, நான் அதுக்காக தான் இந்த ரீப்பர் கில்ட்ல வந்து சேர்ந்திருக்கேன், இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே நான் தடுத்து நிப்பாட்டிடுவேன், அங்க வர எல்லா ஹண்டர்ஸையும் நான் என்னோட கண்ட்ரோல் எடுத்துப்பேன், அப்புறம் அவங்க என்னோட அடிமையாயிருவாங்க, அப்புறம் யாராலையுமே அங்க என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி நான் பயங்கர வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்க அதுக்கு லீ சொல்லுவான் பாருங்க, சாலா பலபலன்னு பேசுறே தவிர விஷயத்துக்கு வர மாட்டியாடா, நீ அந்த எஸ்ராங்கன்ற கொல்லுவியா மாட்டியா அந்த லிம்மு பைய, உனக்கு புரியுதா இல்லையாடா சாலா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த வில்ல பைய சொல்லுவான், நீ அந்த சத்தியத்தை பத்தி சொல்றியா, அந்த எஸ்ராங்கண்டர் அவனை நான் கண்டிப்பா கொல்லுவேன், அவனை நான் எப்ப பாக்குறனோ அவன் என் கையால சாவான் அப்படின்னு சொல்ல அதை அமைதியா கேட்டுட்டு இருப்பான் அந்த லீ, அதை கேட்டு முடிச்சுட்டு அவன் பயங்கர வில்லத்தனமா சிரிச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, சாலா நீங்க 2 பேர் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லடா சாலா, உன்னோட சத்தியத்தை நீ காப்பாத்தியே ஆகணும், உன்னோட சத்தியத்திலிருந்து நீ தவறக்கூடாதுடா சாலா அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்ல நம்ம சேர்மன் சவுல காட்டுறாங்க. நம்ம சேர்மன் சவுல் மனசுல யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த பேஜ் ஃபீல்ட் டைப் டஞ்சன் ரைட் இப்ப ஆரம்பிச்சிருச்சு, அந்த லீ தான் அந்த பவுடர் எல்லாத்தையுமே தயாரிக்கிறானா, அந்த எவிடன்ஸ் அங்கதான் இருக்கும், அது நம்மளுக்கு எப்படியாச்சும் கிடைச்சாகணும், அங்க என்னோட ஸ்பையா போயிருக்கிறது ரொம்ப திறமையான மீகோ ஒயிட் டைகர் கில்ட சேர்ந்தவங்க, அவங்க அங்க இருக்கிற வரைக்கும் நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவங்க எப்படியாச்சும் அங்க இருக்க எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க, அங்க அவங்க மட்டும் இல்ல அந்த எஸ்ராங்கண்டர் சாயும் இருக்காரு, அது மட்டும் இல்லாம அந்த ரீப்பர் கில்டோட சேர்ந்த அந்த எஸ்ராங்கண்டர் ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா அவனும் ஹெல்ப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா வந்த எஸ்ராங்கண்டர் அந்த ரீப்பர் கில்ட்ல சேர்ந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த லீக்கு சாதகமா எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது, அந்த லீக்கு சாதகமா நடந்ததுன்னா அந்த விஷயம் ரொம்பவே மோசமானதா இருக்கும், அதை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டியே ஆகணும், அது மட்டும் இல்லாம இப்ப கடைசியா நான் ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதா இருக்கு, அது ஸ்டேடோ மோனார்க் ஜின்வுவோட பையன் சுகோ, அவன் எதுக்கு மைனிங் டீம்ல வேலை பார்க்கறதுக்காக என்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டான், அவன் மைனிங் டீம்ல போய் வேலை பார்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா, இதெல்லாம் கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரியே எனக்கு தெரியல, இவனை நான் மைனிங் டீம்ல வேலை பார்க்கறதுக்கு அப்ரூவ் பண்ணது தப்பா ரைட்டா, அந்த பையன் சுகோ அவன் மனசுல வேற ஏதாவது திட்ட வச்சிருக்கானா, அவன் என்ன பண்ண போறான், எது எப்படியோ நான் அவனுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சுதான் தருவேன், ஸ்டேடோ மோனார்க் ஜின்வு நான் உங்க பையனுக்கு என்னால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவியை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு நம்ம சேர்மன் சவுல் மனசுல நினைச்சிட்டே இருக்க அப்படி அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பேஜ் ஃபீல்டு டைப் டஞ்சன்ல காட்டுறாங்க, அங்க ஒரு மான்ஸ்டர் அப்படி வாயை பொழந்து நெருப்பு ஊடு பாருங்க, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும், அது விட்ட நெருப்போ அந்த டஞ்சன் ஃபுல்லாவே அப்படி நெருப்பு பறந்து போயிட்டு இருக்கும், அந்த பக்கம் அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பானுங்க, அவனுக்கு சொல்லுவாங்க பாருங்க, எங்களால இதுக்கு மேல தடுத்து நிப்பாட்ட முடியாது, இந்த நெருப்பு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க, அப்ப பார்த்தா நம்ம மிக வருவாங்க பாருங்க, சும்மா மாசா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு அங்க நெருப்பை கக்கிட்டு இருக்க அந்த பீஸ்டோட மேல் தவடாலே ஓங்கி ஒரு குத்து, அப்புறமா கீழே ஜம்ப் பண்ணி
கீழ்த்தவடால ஓங்கி ஒரு குத்திட்டு நம்ம மீகோ சும்மா ஸ்டைலா பாப்பாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் அந்த பீஸ்ட் நம்ம மீகோவை பிடிக்கிறதுக்காக கையை வேகமா வீசும் பாருங்க. நம்ம மீகோ அதை விட வேகமா போய் ஒரு ஜம்ப் பண்ணி அதோட முதுகுல அப்படி கையை வச்சு அப்படி தலைகீழ ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க. மேல அப்படி செவுத்துக்கு போயிடுவாங்க. மேல செவுத்துக்கு போயிட்டு ரிட்டன் பூமராங் மாதிரி வருவாங்க பாருங்க. செம்ம ஸ்பீடா அவங்க வரது அந்த பீஸ்டோட கண்ணுல தெரியும். அவங்க சும்மா செம்ம ஸ்பீடோட கையில ஃபுல் பவர் வச்சுட்டு அதோட தலையிலேயே ஓங்கி ஒரு குத்து விடுவாங்க பாருங்க. விட்ட குத்துற அது தலை அப்படி நஞ்சு போயிரும். அது அப்படி நஞ்சு தரல, அந்த தரலாம் சும்மா பேந்து கல்லெல்லாம் உடஞ்சி தெரிக்கும். அப்புறம் பார்த்தா அந்த பீஸ்ட் சோழி முடிஞ்சிடும். நம்ம மீகோ சும்மா மாசா அந்த பீஸ்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி நின்று சைடு கண்ணெல்லாம் பார்ப்பாங்க பாருங்க. யாரை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த லீயை தாங்க பார்க்குறாங்க. அவனை பார்த்துட்டு அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. இவன் என்ன ஏறாங்கன்ற வந்துட்டு சண்டை போடாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். வந்ததுலேருந்து இவன் சண்டையே போடலை. இவன்லாம் ஒரு ஏறாங்கன்றா, இவனுக்குலாம் எதுக்கு இந்த ஏறாங்க பவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு பின்னாடி ஒரு பீஸ்ட் நம்ம மீகோ அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அதை நம்ம மீகோ கவனிச்சிருக்க மாட்டாங்க. அடச்ச, நான் இதை கவனிக்கவே இல்லையே. அந்த லீயை பார்த்துக்கிட்டே இந்த மான்ஸ்டரை கண்டுக்கிடாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அந்த வில்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரே அடியில அந்த பீஸ்ட கொண்டுட்டாங்க. ஒரே அடிங்க, ஒத்த கையில அடிச்சு அந்த பீஸ்ட கொன்னுட்டு சும்மா மாசா நிப்பான் பாருங்க. அவன் நம்ம மீகோவை பார்த்து சொல்லுவான், மீகோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, பீஸ்ட்லாம் இருக்கு, சும்மா அஜாக்கிரதையா இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம மீகோ செம்ம ஷாக் ஆயிருவாங்க. என்னது இது, இவன் எஸ்ராங்கன்ட்ரி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்களா? ஒரே அடியில அந்த பீஸ்ட கொண்டுட்டான். இவன் பேரு பார்க் டூஜின் தானே, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்களா எஸ்ராங்கன்ட்ரி எல்லாம்? நான் கொஞ்சம் கூட இதை பத்தி யோசிச்சு பார்த்ததே இல்லையே அப்படின்னு நம்ம மீகோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அந்த வில்ல பையனை காட்டுறாங்க. அவனோட ஆறா சும்மா பயங்கரமா இருக்குது. அப்படியே பார்த்தா டக்குன்னு சரசரன்னு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா பீஸ்டோட தலையை சும்மா துண்டு துண்டா வெட்டிடுவான். அந்த எல்லா பீஸ்டையும் ஒரே ஆளா நின்று போட்டு தள்ளிட்டு சும்மா ஸ்டைலா நின்றுட்டு இருப்பான் அந்த வில்ல பையன். அதை பார்த்துட்டு நம்ம மீகவோ, எஸ்ராங்கண்டெல்லாம் நாங்க நினைச்சதை விட ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்படியே பார்த்தா அங்கெல்லாம் ரத்தமா இருக்கும். இந்த பக்கம் எல்லாரும் சும்மா நின்று இருப்பாங்க. அப்ப அந்த லீ சொல்லுவான் பாருங்க, சாலா முடிஞ்சிருச்சா, நான் நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சுடா சாலா அப்படி சொல்ல. அதுக்கு அந்த மீகோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு மேஜிக் கம்மியா இருக்க பீஸ்ட் மாதிரி இருக்கு, ஆனா இங்க வேற ஏதோ இருக்கணுமே அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த லீ சொல்லுவான், சாலா மீக பொண்ணு பாத்தியா, இங்க எல்லாமே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இங்க இருக்க மேஜிக் பீஸ்ட் எவ்வளவு இருக்கு, என்ன கணக்கு எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்க இது எல்லாத்தையுமே கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டே இருக்கோம். அதனாலதான் இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் எதுவுமே ஆகிறது இல்லடா சாலா. சரிமா மீகோ அப்படி சொல்லிட்டு போனா. அதுக்கு அந்த மீகோ பொண்ணு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, பொதுவா மேஜிக் பீஸ்டோட எண்ணிக்கை பத்தி கில்டுல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம மேஜிக் பீஸ்டோட எண்ணிக்கை பத்தி கவலைப்பட்டு இருக்கான்? அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்டு டைப் டஞ்சனுக்குள்ள இவன் எதுக்கு டெய்லி வந்துட்டு போனான்? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இந்த ஃபீல்டு டைப் டஞ்சனுக்குள்ள நான் தேடுறது எங்கேயோ ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதை நான் சீக்கிரமா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அந்த மீகோ கண்டர் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. நம்ம லீய காட்டுவானுங்க பாருங்க. அந்த லீய அவன் சொல்லுவான், சாலா வாங்கடா நம்ம பாஸ் ரூமுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கும்போது மனசுல யோசிச்சுட்டே இருப்பான் பாருங்க. அப்போ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டே யோசிச்சுட்டு இருப்பான். சாலா தேடுடி தேடு, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தேடு. நீ தேடினோடனே கிடைக்கிறதுக்கு அது ஒன்றும் புலிவால் இல்லை, முயல் வால். நீ எவ்வளோ தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சாலா நான் அந்த ஃபேக்டரிய தனித்தனியா பிரிச்சு வேற இடத்துல வைக்க சொல்லிட்டேன் அந்த ஆக்டோபஸ் வாயன் டீமை கிட்ட. நீ என்னதான் தேடினாலும் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருடி சாலா. உன்னை எப்படியோ அந்த வில்ல பையன் அவனோட கண்ட்ரோல் எடுத்துக்க போறான். அப்புறம் நீங்க எதுக்கு வந்த, என்ன பண்ண போறேன்னு உனக்கே தெரியாம போக போகுது சாலா அப்படி நான் சொல்லும்போது அந்த வில்ல பையனை அப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அவன் அப்படி வாய்க்குள்ளேயே சிரிச்சிட்டு இருப்பான். அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க. அங்க கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் அந்த ஆக்டோபஸ் வாய மர்மர் டீமனை காட்டுறாங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, என்ன ஒரு கேவலம், இந்த மனுஷ பதர்கள்லாம் ஒரு அளவுக்கு ஆக மாட்டானுங்க. இவனுங்க யூஸ் ஆகுறதே இந்த ஸ்டார் பவுடருக்கு மட்டும்தான். இவனுங்களை வச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கடுப்பா தான் ஆகுது. இருந்தாலும் என்ன பண்றது, ஸ்டார் பவுடர் வேணுமே. இந்த வேலை கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கதவுக்கு முன்னாடி நின்னுட்டு நம்ம பெரு கிட்ட கேக்குறாரு, பெரு இங்க தானே,
இங்கே தானே அந்த டீமன் இருக்குது, உனக்கு அது சென்ஸ் ஆகுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பேர் சொல்லுவான், சின்னையா கரெக்ட் சின்னையா, இங்கதான் சின்னையா அவன் இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த கதை அப்படி 2 கையால டப்புன்னு தட்டுவாரு பாருங்க. சும்மா அந்த ஃப்ரேமே மாசா இருக்கும். ஹீரோ என்ட்ரினா இதுதான் ஹீரோ என்ட்ரி. நம்ம ஹீரோ அந்த 2 கதையை திறந்துட்டு சும்மா மாசா நின்றுட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த மர்ம டீமனும் யாரு நீ யாருடா நீ அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ என்ன தெரியல, நான் தாண்டா உன்னை கொல்ல போறேன், என்ன தெரியாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓலியா அப்படின்னு ஒரு குத்து விடுவார் பாருங்க. அவன் தலை சும்மா தனியா பறந்து போய் விழுவும். இங்க நம்ம ஹீரோ கையில கால்நட்டோட சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பாரு பாருங்க. அப்ப நம்ம பேரு ஹீரோ கிட்ட சொல்லுவான், சின்னையா நீங்க வேற லெவல் சின்னையா, இப்ப பாத்தீங்களா ஒரே அட்டாக்ல அது தலை தனியா போயிருச்சு, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டீங்க சின்னையா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முதல்ல வாயன் தானே, அவன் தானே உங்களை ட்ரைனிங் கொடுத்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டான், உங்களோட ஸ்ட்ரென்த் வேற லெவல் அதிகமாயிருக்கு சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, பேரு இவங்கெல்லாம் மனுஷங்க தான், ஆனா இப்போதைக்கு அவங்க மனுஷங்க மாதிரியே இல்ல, அவங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி ஆயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் ஸ்டார் பவுடர் தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த தலை தனியா போச்சு பாருங்க. அந்த ஆக்டோபஸ் வாயன் அவன் பேசுவான், அவன் இன்னும் சாவல போல. அவன் சொல்லுவான் பாருங்க, பிளாக் மாஸ் தானே, நீயே இங்க வந்துட்டியா, ஆஹாஹா அருமை அருமை, நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சுட்டேன், பரவாயில்ல, இது ரொம்ப அருமையா இருக்க போகுது, உன்னை கொன்னு என்னோட வில்லம் பையனுக்கு நான் பரிசா கொடுக்க போறேன், இந்த இடமே சும்மா அருமையா இருக்க போது பார்த்துக்கிட்டே இருறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனோட டென்டக்கல்ஸ் எல்லாம் பெருசாகும் பாருங்க. அவன் அப்படி பயங்கரமா பிரம்மாண்டமா இருந்துச்சு நிற்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஆட்டம் சூடு பிடிக்குது போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் அவனை பாருங்க வேற லெவல பிரம்மாண்டமா இருந்துச்சு நிப்பான். நான் உன்னோட தலைய வில்ல பையனுக்கு கொடுத்து நான் பாராட்டு வாங்க போறேன் ஹோ 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 அப்படி சொல்லிட்டு பயங்கரமா இருந்துச்சு நிப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இன்னும் போக போக கதை வேற லெவல்ல சூடு பிடிக்க போகுது. யாரெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுக்கெல்லாம் பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்ம அன்வி ஃப்ரீக்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம டீமன் ஸ்லேயர் சீசன் 1ல இருக்க மொதல் 2 எபிசோட நான் அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அன்வி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை தான் நான் நம்பி இருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நான் எது வேணாலும் பண்ண முடியும். நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம அடுத்து ரீசெண்டா என்னென்ன அனிமே ரிலீஸ் ஆகுதோ அதை எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.